ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டேக்கோ ரெசிபி தான். குக் வித் கொமலியில் அஸ்வின் செஞ்ச ரொம்ப இன்ஸ்பைரான ஒரு டிஷ் தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேக்கோ ஷெல்னு இருக்கும் கடையில், இல்லைன்னா வீட்லேயும் செய்யலாம். வீட்டில் நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு அவிச்சு பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்கினும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாயில் பண்ணி நல்லா மேஷப் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கணும். தேர்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லின்னு 1 எடுத்துக்கிட்டேன். ஆனியனும் 1 எடுத்துக்கிட்டேன். ஆனியன் நல்லா சாப்டாக இருக்கணும், அதாவது சின்ன சின்ன துண்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ நான் 1 எடுத்துக்கிட்டேன். 1 வந்து நல்லா வந்து நீங்கள் பேஸ்ட்டாக போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணியிருக்க பம்கின் அண்ட் சேனக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிட்டு இந்த மிக்சர் கூட நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோவும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கீழே வந்து அடிப்பிடிக்காத மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம டேக்கோ ஷெல் எடுத்துடலாம். டேக்கோ ஷெல்லில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா கேபேஜ் லீவ்ஸ் எடுத்துக்கிட்டேன். கேபேஜ் லீவ்ஸை வந்து நீங்கள் லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம கேபேஜ் லீஃபை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் தான் வெஜ்ஜீஸ். நீங்கள் ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம். நான் வந்து டொமேட்டோ, ஆனியன் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா லைட்டாக வந்து சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேயராக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 இது போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுமாரி பண்ணலாம். இப்போ இந்த மிக்சர் ஆட் பண்ணக்கப்புறம் இதில் லைட்டாக வந்து மேலே டாப்பிங்ஸ்க்காக ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். தென் வந்து சீஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ஈவினிங் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுமாரி சீஸ் ஸ்லைஸே வந்து கடையில் விற்கிது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுமாரி உங்களுக்கு கிரேட்டட் சீஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கிரேட்டட் சீஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஜூஸியாக ஒரு கண்டென்ட் இருக்கும். செகண்ட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டேக்கோ ஷெல்லில் நம்ம கேபேஜ் லீவ்ஸை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லி, டொமேட்டோ, ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் ஆட் பண்ணக்கப்புறம் வந்து நான் வந்து சீஸ் லேயரை வந்து ஒரு லேயர் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப சீஸ் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 லேயராக போட்டுக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு லேயர் வந்து சீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மேலே உங்களுக்கு வெஜ்ஜீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டாப்பிங்ஸ் மாரி ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து சீஸ் வச்சு நான் டாப்பிங்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆர்கானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விஷ் தான். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கோ நீங்கள் அதுமாரி போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேவரட் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஆன் த ஸ்பாட்டில் அஸ்வின் வந்து இந்த இனோவேஷனாக வந்து இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்ததால தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெசிபி சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.